இந்தியா 2025 முதல் 27 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்க உள்ளது. இந்த 2 ஆண்டு காலத்திற்கும் இந்திய டெஸ்ட் அணி ஒரே கேப்டனின் தலைமையில் தான் விளையாட வேண்டும் என்பதில் இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் உறுதியாக இருக்கிறார். ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய 2 ஜாம்பவான்களின் இடத்தை இந்திய டெஸ்ட் அணி எப்படி நிரப்பப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2. தமிழகத்தில் பல்வேறு துணை மின் நிலையங்களில் மின்வாரிய பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை முழு நேர மின்தடை செய்யப்படும் பகுதிகள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 3. உற்பத்தி குறைந்த போதிலும் பொள்ளாச்சி இளநீருக்கான தேவை பெரிதும் அதிகரித்து வருகிறது. இதற்கேற்ப விலையும் அதிகமாக நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதேசமயம் விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். 4. திபெத்தில் இன்று அதிகாலை 5.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் பூமியின் அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இந்திய நேரப்படி அதிகாலை நள்ளிரவு 2:41 மணிக்கு இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. 5. ஜெனீவா நகரில் நடைபெற்ற 2 நாட்கள் நீடித்த பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு உலகின் இரு மிகப்பெரிய பொருளாதார சக்திகள் ஆகிய அமெரிக்கா மற்றும் சீனா இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்து அரசின் தலைமையில் நடந்து பல மாதங்களாக நிலவி வந்த வர்த்தக பதற்றங்களை குறைக்கும் முக்கிய முன்னேற்றமாகவே கருதப்படுகிறது. 6. பிள்ளைமார் முதலியார் சமுதாயத்திற்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 15 விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஓம்சக்தி ராமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் நடந்த கூட்டத்தில் இந்த சமூகத்தின் மக்கள் தொகை 2 கோடியைத் தாண்டும் என்றும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மதுரை முத்துவின் சிலையை முதல்வர் திறக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். 7. தமிழ்நாடு புதுச்சேரி என நேற்று பல இடங்களில் வெயில் சதம் அடித்தது. மதுரை, பாளையங்கோட்டை, திருச்சி, ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் நேற்று 104 டிகிரி வெயில் கொளுத்தியது. 8. சசிகுமார் நடிப்பில் அபிஷன் இயக்கத்தில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இப்படத்தை சமீபத்தில் பார்த்த ரஜினிகாந்த் இயக்குனர் அபிஷனுக்கு போன் போட்டு மனதார பாராட்டியுள்ளார். இதைப்பற்றி இயக்குனர் தனது சோஷியல் மீடியா பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 9. விஜய் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் மாஸ்டர் மற்றும் லியோ என 2 படங்கள் வெளியாகியுள்ளன. இதில் லியோ 2 பற்றி லோகேஷிடம் அனைவரும் கேள்வி கேட்டு வருகின்றனர். ஆனால் லோகேஷ் கனகராஜிற்கு லியோ 2 படத்தை விட மாஸ்டர் 2 படத்தை உருவாக்க தான் ஆசையாக இருப்பதாக கூறியிருக்கின்றார். 10. தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் கோடிக்கணக்கில் செலவு செய்து தன் செல்ல மகள் பிரீத்தாவின் திருமணத்தை திருவிழா போன்று நடத்தினார். திருமணத்திற்காக ரூ. 30 கோடி செலவு செய்து செட் போட்டார். அதை பார்த்தவர்களோ ஷங்கர் படம் போன்று பிரமாண்டமாக இருக்கிறதே என வியந்தார்கள்.